ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 3 புராண சங்கியை. சூத முனிவர் சௌனகாதியரை நோக்கி கூறுகின்றார். முனிவர்களே, சத்யவதி சுதரான வியாசரிடத்தில் எப்படி புராணங்களை கேள்வியுற்றேனோ அப்படியே 14 புராணங்களுடைய பெயர்களை அக்ஷர சங்கியையாக உண்மையாய் கூறுகின்றேன், கேளுங்கள். மகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்கள் 2, பகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்கள் 2, பிரகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்கள் 3, வகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்கள் 4, அ ந ப லிங் க கு ஸ்கா என்கின்ற அக்ஷரங்களை தனித்தனி முதற்கண்ணுடைய புராணங்கள் 7 ஆக 18. மகாரத்தில் 2 என்றது மத்ஸ்யம் மார்க்கண்டேயம், பகாரத்தில் 2 என்றது பவிஷ்யம் பாகவதம், பிரகாரத்தில் 3 என்றது பிரம்மம் பிரம்மாண்டம் பிரம்ம கைவர்தம், வகாரத்தில் 4 என்றது வாமனம் வாயவ்யம் விஷ்ணு வராகம், அ என்றது அக்னி புராணம், நா என்றது நாரத புராணம், பா என்றது பத்ம புராணம், லிங் என்றது லிங்க புராணம், க என்றது கருட புராணம், கு என்றது கூர்ம புராணம், ஸ்கா என்றது ஸ்கந்த புராணம். இனி முன்னர் வர்ணக்கிரம முறையாக கூறிய 14 புராணங்களுடைய கிரந்த சங்கியை கூறுகின்றேன். முதலாவதான மத்ஸ்ய புராணம் 14,000 கிரந்தம், மகா அத்புதகரமான மார்க்கண்டேயம் 9,000 கிரந்தம், பவிஷ்ய புராணம் 500 அந்தத்திலுடைய 14,000 கிரந்தம், பிரம்ம புராணம் 10,000 கிரந்தம், பிரம்மாண்ட புராணம் 102,000 அதிகமாக உடைய 10,000 கிரந்தம், பிரம்ம கைவர்தம் 11,000 கிரந்தம், வாமன புராணம் 600 பின்னே உடைய 10,000 கிரந்தம், வாயவ்ய புராணம் 1000 என்னும் எண்ணை பின்னே உடைய 24 கிரந்தம், அதாவது 24,000, பரமாத்புதமான விஷ்ணு புராணம் 23,000 கிரந்தம், வராகம் 24,000 கிரந்தம், அக்னி புராணம் 10,000 கிரந்தம், சிறந்ததான நாரத புராணம் 25,000 கிரந்தம், பெரிதான பத்ம புராணம் 55,000 கிரந்தம், லிங்க புராணம் 11,000 கிரந்தம், விஷ்ணு பிரதிபாதகமான காருடம் ஒன்றொழிந்த 20,000 கிரந்தம், கூர்மாவதாரத்தில் கூறப்பட்ட கூர்ம புராணம் 17,000 கிரந்தம், ஆச்சரியகரமான ஸ்கந்த புராணம் 81,000 கிரந்தம். பாபரகிதர்களான முனிவர்களே, யாம் இப்பொழுது புராணங்களுடைய பெயர்களும் அவற்றின் சங்கியைகளையும் விஸ்தாரமாக கூறினோம். ஓ முனி சிரேஷ்டர்களே, 14 புராணங்களை கூறியபடியே உப புராணங்களையும் இனி கூறுகின்றோம், கேட்பீர்களாக. சனத்குமாரம், நாரசிம்ஹம், நாரதீயம், சிவம், சிறந்த தூர்வாசம், காபிலம், மாணவம், அவச்சனசம், வாருணம், காளிகாக்கியம், சாம்பவம், அழகான நந்திகேச்சரம், சௌரம், பராச்சரராலே கூறப்பட்ட பராச்சரியம், ஆதித்யம், மாகேஸ்வரம், பாகவதம், வாசிஷ்டம் ஆகிய இவைகளே உப புராணங்கள் என்று மகத்துக்களால் கூறப்பட்டன. சத்யவதி புத்திரரான வியாச முனிவர் அஷ்டாதச புராணங்களையும் இயற்றி ஒப்பில்லாததான பாரதம் எனும் இதிகாசத்தையும் அப்புராணங்களுக்கு உபப்பிரமாணமாகச் செய்தருளினார். எல்லா மன்வந்தரங்களிலேயும் வரும் துவாபர யுகங்கள் தோறும் விஷ்ணு மூர்த்தியானவர் தர்மத்தை விரும்பி வியாசராய் அவதரித்து உயிர்களுடைய நன்மைகளை கருதினவராய் ஒவ்வொரு வேதத்தையும் சாகோப சாக்கைகளாக விதிப்படி புராணங்களையும் இடைவிடாமற் செய்கின்றார். அதுவும் அன்றி இந்த வியாசரே கலியுகத்தில் தோன்றிய அந்தணர்களை அற்பமாயில் உடையவர்களாகவும் அற்ப அறிவினை உடையவர்களாயும் அறிந்து யுகந்தோறும் புண்ணியமான சம்ஹிதைகளையும் ஸ்திரீ த்விஜ பந்துக்கள் இவர்களாகிய வேதத்தை கேட்கும் அதிகாரம் இல்லாதவர்கள் ஆதலால் இவர்களுடைய நன்மையை கருதி புராணங்களையும் செய்து வருகின்றார். ஓ முனி சிரேஷ்டர்களே, சுபகரமாகவும் வைவஸ்வதம் எனும் பெயருடையதுமான 7வது மன்வந்தரம் நிகழும் காலத்தில் வருவதான 28வது துவாபர யுகத்தில் சத்யவதி புத்திரரும் தர்மஜரும் சிறந்தவரும் எனக்கு ஆசிரியரும் ஆகிய இவ்வியாசமுனிவர் அவதரிக்கின்றார். மேற்கூறிய மன்வந்தரத்தில் வரும் 29வது துவாபர யுகத்தில் அஸ்வத்தாமர் வியாசராக அவதரிப்பார்.
இம்முறையானே 27 வியாசர்கள் முன் அவதரித்துச் சென்றனர். அந்த வியாசர்களால் யுகந்தோறும் புராணமும் சம்ஹிதைகளும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. முனிவர்கள் மகாபாக்யவந்தரான சூத முனிவரை பார்த்து, ஓ சூதரே, முன் யுகங்களில் அவதரித்தவர்களான வியாசர்கள் ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் புராணங்களை எப்படி கூறினார்கள், அதை தெரிவிக்க வேண்டும் என கேட்க, சூதர் தயை கூர்ந்து முனிவர்களை நோக்கி கூறுகிறார். முதல் துவாபர யுகத்தில் பிரம்மதேவராலேயே வேதங்கள் வகுக்கப்பட்டன. இரண்டாவது துவாபர யுகத்தில் பிரஜாபதி என்பவர் வியாசருடைய காரியத்தை செய்தனர், அதாவது புராணங்களை செய்தனர் என்றபடி. மூன்றாவது துவாபர யுகம் ஆதியாக 28வது துவாபராந்தம் முறையே அவதரித்த வியாசர்கள் உச்சனர், அதாவது சுக்ராச்சாரியர், பிரகஸ்பதி, சூரியன், யமன், இந்திரன், வசிஷ்டர், சாரஸ்வதர், திரிதாமர், திரிவிருஷர், பரத்வாஜர், அந்தரிக்ஷர், தர்மர், திரையாருணி, தனஞ்சயர், மேதாதி, ரதி, அத்திரி, கௌதமர், உத்தமர், ஹரியாத்மர், வேனர் என்கின்ற வாஜஸ்ரவர், அமுஷ்யாயனர் என்கின்ற சோமர், திரணபிந்து, பார்கவர், சக்தி என்கின்ற ஜாதுகர்ணர், கிருஷ்ணத்வைபாயனர் என்று நான் கேட்டிருக்கின்றேன். கேட்டவாறே ஈண்டெடுத்து கூறினேன். இந்த வியாச முனிவராலேயே கூறப்பட்டதும் புண்ணியமானதும் துக்க சமூகங்களை எல்லாம் நாசப்படுத்துவதுமான பாகவதம் எனும் புராணமும் கேட்டிருக்கின்றேன். இப்பாகவதம் மோட்சத்தை கொடுக்கத்தக்கது, காமியார்த்தங்களை தரத்தக்கது, வேதார்த்தங்களை பரிபிரம்ஹிதம், அதாவது எடுத்து கோஷிக்கத்தக்கது, எல்லா வாகமங்களுடைய சாரங்களுக்கும் சோலையாயுள்ளது, முமுட்சுக்களுக்கு எப்பொழுதும் பிரீத்திகரமானது. வியாசமுனிவர் மங்களம் வாய்ந்த இப்பாகவதத்தை இயற்றி மகாத்மாவாயும் வைராகியத்தோடு கூடினவராயும் விசேஷஜராயும் அரணியில் தோன்றாதவராயும் தமது புத்திரராயும் உள்ள சுக முனிவருக்கு உபதேசித்தனர். ஓ முனீந்திரர்களே, கருணாநிதியாயும் எமது குருவாயும் உள்ள வியாச முனிவர் அற்புத அறிவுடையவராயும் அயோனிஜராயும் உள்ள சுக முனிவருக்கு சர்வ புராண ரகசியமானதும் மகா பிரபாவமுடையதுமான இத்தேவி பாகவதத்தை எவ்விடத்தில் பிரசங்கித்தனரோ அவ்விடத்தில் யானும் அவரது கருணையினால் கேட்டு கிரகிக்கவும் ஆயினேன். சம்சாரம் எனும் ஆழ்ந்த கடலை கடத்தற்கு விருப்பமுடையவரான சுக முனிவர் நானாவிதமான கதா ரசங்கள் அமைந்த பாகவதம் என்னும் கற்பக விருட்சத்தினுடைய பல ரசத்தை உட்கொண்டு அதன் சுவையை அறியும் அறிவுடையவராய் அன்போடு செவிகளார் கேட்டனர். ஆதலான் அற்புதமான இப்புராணத்தை கேட்டு இவ்வுலகில் கலியினது கொடுமையினின்றும் விடுபடாதவர் எவருள்ளார்? பாவம் உடையவனாயினும் வேத தர்மங்களை கைவிட்டவனாயினும் குலாச்சாரத்தை விட்டொழித்தவனாயினும் புல்லறிவு உடையவனாயினும் பிரயத்தனமின்றி தற்செயலால் மிகவும் சிறந்த இப்பாகவதத்தை கேட்க பெறுவானாயின் அவன் இம்மையில் பெறுதற்கரிய போகங்களெல்லாம் அனுபவித்து இவ்வுடல் நீக்கத்தில் அழிவில்லாததும் யோகிகளால் அடையத்தக்கதும் பகவதியினுடைய திருநாமத்தால் முத்திரிக்கப்பட்டதும் அழகினை உடையதுமான தத்பதத்தை அடைகின்றான். எந்த பரதேவத்தை நிர்குணையாயும் ஹரிஹராதிகளால் அறியப்படாதவளாயும் சாதுக்களுக்கு பிரியதமையாயும் சமாதி அவஸ்தையில் அறியப்பட்டவளாயும் அடையத்தக்க வித்யாரூபியாயும் இருக்கின்றனளோ அந்த பகவதியினுடைய இப்பாகவதத்தை எந்த சத்புருஷன் எப்பொழுதும் சிரவணம் செய்கின்றானோ அவனுடைய ஹிருதயமாகிய குகையுள் பாவனா ரூபமாய் பிரகாசிக்கின்றாள். எந்த அறிவிலியானவன் எல்லா உறுப்புகளோடு கூடின மானிட சம்பந்தமான சரீரத்தை பிறவிக் கடலை கடப்பதற்கு தோணியாக அடைந்தும் சுகத்தை தருவதான புராண வச்சனங்களை கேட்கிறதில்லையோ அவன் அந்தோ இவ்வுலகில் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவன் ஆவன். எந்த மனிதன் பெறுதற்கரிதான இம்மானிட ஜென்மத்தில் செவிகளை படைத்தும் இடைவிடாது பரதூஷணா வச்சனங்களை கேட்கின்றானோ அப்புல் அறிவாளன் இவ்வுலகில் அர்த்தங்களையெல்லாம் தருவதும் ரச நிதியாயுள்ளதும் அழுக்கற்றதுமான புராண சாரமாகிய தேவி பாகவதத்தை கேளான். அவன் மனிதனல்லன், பதிதன்.